ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். இந்த உலகில் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஓர் உயிரினம் துன்பப்படும் பொழுது அது போன ஜன்மத்தின் பிரதிபலன். ஒரு உயிரினம் சுகப்படும் பொழுது அதுவும் போன ஜன்மத்தின் பிரதிபலன் என்று கூறுவார்கள். போன ஜன்மத்தில் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறது என்று கூறுவார்கள். நாம் ஏதோ யதார்த்தமாக தான் அந்த வார்த்தையை கூறுகிறோம். இருந்தாலும் அதுதான் உண்மை. போன ஜென்மத்தில் நாம் ஏதோ பாவம் செய்திருக்கிறோம். அந்த ஜென்மத்தின் பிரதிபலனாக தான் இந்த ஜென்மத்தில் கோன், குருடு, செவிடன் அப்படியெல்லாம் பிறப்பெடுப்பது என்று நிச்சயமாக உணர வேண்டும். இன்று நாம் ஓர் தெருவில் ஓடும் நாயை பார்த்து, ஏ நாயே போ என்று சொன்னால் நமக்கு நிச்சயம் அந்த வார்த்தைகள் அதே நாய் மனிதனாக பிறந்து அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நம் காதால் கேட்போம் அந்த வார்த்தையை நாமே. ஏனென்றால் இது ஒவ்வொன்றும் முடிவல்ல, தொடக்கம்தான். இந்த உலகம் அழியும் பொழுது மட்டுமே நமது பிறவியும் அழியும். ஆனால் இன்னும் இந்த உலகம் அழிவதற்கு இன்னும் ஏதோ ஒரு 1500 வருட காலங்கள் நிச்சயம் இருக்கும். நாம் அந்த 1500 வருட காலங்களில் என்னென்ன பிறவியாக பிறப்போம் என்று நமக்கே தெரியாது. இறைவனின் கணக்கில் இருந்து நாம் சற்று விலகியே நிற்கின்றோம். அதனால்தான் மனிதனுக்கு கோபம், காமம், குரோதம், பொறாமை, தீய எண்ணங்கள், கொலை, கொள்ளை அனைத்தும் நடக்கின்றது. நம் மனிதர்கள் அனைவரும் இறைவனோடு ஒன்றி இருக்கும் பொழுது நமக்கு எந்த எண்ணங்களும் வராது. மிருகங்கள் ஒரு மிருகங்களை அடித்து கொன்றுதான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அதற்கு உணவு அது. அதனால் அதற்கு அந்த பாவ புண்ணியங்கள் ஏதும் தெரியாது. ஆனால் மனிதனுக்கு பாவ புண்ணியம் என்று உண்டு தெரியும். ஆனால் மனிதன் அதை தெரிந்து கொண்டே அச்செயல்களில் ஈடுபடுகின்றான். ஏனென்றால் மனிதனுக்கு தான் செய்வது எப்பொழுதுமே சரியாகத்தான் தோன்றும். அது தவறாக இருந்தாலும். ஒரு வேசி தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அவள் வேசியாகிறாள். ஆனால் அது தவறில்லை. அந்த வேசியை
நீ வீட்டில் இருந்து கொண்டு வேசி என்று கூறுகிறாய் பார்த்தாயா? அதுதான் தவறு. ஏனென்றால் தவறு செய்பவனை விட அதை குறை கூறும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம். அதைப் போலதான் இந்த உலகில் மிருகங்கள் என்று ஒன்று உள்ளது. அந்த மிருகங்களும் மனிதர்கள் மாறிதானே உயிரினங்கள்தான் என்று அனைத்து மனிதர்களும் நினைத்தார்கள் என்றால் எவ்வளவோ மிருகங்கள் துன்பப்பட்டு பசியில் வாடுகின்றன. யாரும் அதற்கு சாப்பாடோ பாலோ தயிரோ கறியோ கொடுக்க வேண்டாம். அதற்கு ஒரு அன்பான ஒரு ஆறுதல், அது மட்டும் போதும். வேறு எதுவும் அது கேட்காது. அதை கூட நம் மனிதர்கள் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நான் அந்த வார்த்தை ஏதோ ஒரு ஜென்மத்தின் தொடர்புடையதுதான். இந்த ஜென்மத்தில் ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு மனிதரிடத்தில் வாழ்வது. இதை எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், யாரும் மிருகங்களை கண்டால் வெறுத்து ஒதுக்காதீர்கள். ஏனென்றால் மிருகங்களுக்கு போலியான அன்பு வைக்க தெரியாது, பொய்யாக நடிக்க தெரியாது. மிருகங்கள் பொறாமை கொள்வது இல்லை. தன் வயிறு நிறைந்தால் போய்விடும், அவ்வளவுதான். அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்தவரையிலும் மனிதர்களாய் வாழ்வதை விட மிருகங்களோடு வாழ்வதே எவ்வளவோ மேலானது என்று நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் கடைசி காலங்கள் மிருகங்களுடனேயே கழிந்திட வேண்டும் இறைவா.